Hello students, welcome to Shiny Max 10th Standard Max Chapter 2 Exercise 2.1 8th sum solve பண்ணலாம். If D is the highest common factor of 32 and 60. So highest common factorனா வேற எதுவும் இல்லை, HCF ஓட வேல்யூ தான். அதாவது 32 and 60 ஓட HCF ஓட வேல்யூ Dன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த Dயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் சாட்டிஸ்ஃபையிங் D is equal to 32 into x plus 60y. அதாவது இந்த இக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூ என்ன ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம Dயோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த பிளேஸில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன் சேம் அதே இக்குவேஷன் தான், யூஸிங் EDA அந்த இக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் HCF ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இக்குவேஷன் என்னென்னா A is equal to B into Q plus R where 0 less than equal to R less than B. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 32க்கும் 60க்கும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூலையுமே ஹையஸ்ட் நம்பர் அது 60. அப்போ ஏயோட பிளேஸில் 16 எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்னன்னா சின்ன நம்பர் என்னது 32. ஸோ எப்போ மாதிரி 60யை உள்ளே எழுதிக்கலாம், 32வை வெளியே எழுதிருங்க. ஸோ 1 டைம்ஸ் தான், அப்போ 32 இது 10 ஆயிரும், இது 5 ஆயிரும். 10லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 8, 5லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும். ஸோ இப்போ Qவோட வேல்யூ குவாஷன்டோட வேல்யூ 1, ரிமைண்டர் 28. அப்போ Qவோட பிளேஸில் 1 எழுதிக்கலாம், ப்ளஸ் ரிமைண்டர் என்னது கிடச்சிருக்கு 28. அப்போ ஆரோட பிளேஸில் 28 எழுதிக்கலாம். ஸோ இது இக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரிமைண்டரோட வேல்யூ 0 ஆகணும். ஆனால் இங்கே ரிமைண்டரோட வேல்யூ 0 ஆகலை, அதனால இன்னும் கூட செய்யணும். அப்போ இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு 28 கிடச்சிருக்கு. இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ நான் இனி என்ன பண்ண போகிறேன், 28க்கு முன்னாடி என்ன இருக்குது 32, அதை எழுதிக்கலாம் 32. ஸோ இப்போ உள்ளே இருக்கக்கூடியது ஏயோட வேல்யூ 32 இஸ் ஈக்குவல் டு வெளியே இருக்கக்கூடியது பியோட வேல்யூ, அப்போ 28ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ 1 டைம்ஸ் தான் 28 எழுதிடலாம். ஓகே, இது 12 ஆகும், இது 2 ஆயிரும். 12லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 4. ஸோ இப்போ குவாஷன்டோட வேல்யூ என்னது 1, அப்போ இன்டு 1 ப்ளஸ் நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு 4 கிடச்சிருக்கு, அப்போ 4. ஓகே, ஸோ இதை இக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ ரிமைண்டர் 4 கிடச்சிருக்கு, இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 4க்கு முன்னாடி என்ன இருக்குது 28, அதை அப்படி எழுதிடலாம். ஸோ இப்போ உள்ளே இருக்கக்கூடியது ஏயோட வேல்யூ, வெளியே இருக்கக்கூடியது பியோட வேல்யூ. ஓகே, 4 7s are 28. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் 0 வந்துடுச்சு. அப்போ குவாஷன்டோட வேல்யூ என்னது 7, அப்போ இன்டு 7 ப்ளஸ் ரிமைண்டர் என்னது 0. அப்போ நம்மளுக்கு இப்போ ஃபைனலாக ரிமைண்டர் 0 வந்துடுச்சு. 0 வரும்போது பியோட பிளேஸில் என்ன இருக்குது 4, இதுதான் HCF. அப்போ எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம், HCF ஆஃப் 32 அண்டு 60 இஸ் 4ன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை இக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ நம்ம ஃபைனலாக டியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் தந்திருக்க இக்குவேஷனில் டியோட பிளேஸில் டியோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ டியோட பிளேஸில் 4ன்னு எழுதிக்கிறேன். மற்றபடி 32 இன்டு எக்ஸ் ப்ளஸ் 60y அதை அப்படியே எழுதிக்கிறேன். 32 இன்டு எக்ஸ் ப்ளஸ் 60y அதை அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் 4 இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு 3 இக்குவேஷன் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு இக்குவேஷனை யூஸ் பண்ணி 4 is equal to இந்த மாதிரி கொண்டு வரணும். ஸோ இங்கேயும் 4 இருக்குது, தேர்ட் இக்குவேஷன்லேயும் 4 இருக்குது. ஆனால் தேர்ட் இக்குவேஷனில் 0 இருக்குது, அதை எடுக்காதுங்க. அப்போது செகண்ட் இக்குவேஷனை எடுக்கலாம். ஸோ செகண்ட் இக்குவேஷனில் 4 இருக்குது. ஸோ இந்த 4 is equal to இந்த மாதிரி கொண்டு வர போகிறேன். 4 is equal to ஸோ மற்ற வேல்யூவில் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போக போகிறேன். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது 32. அப்போ 32 மைனஸ் ப்ளஸ் சிம்பிள் அங்கே போகும்போது மைனஸ் 28 இன்ட்டு 1 என்னது 28 தான். அப்போது ப்ளஸ் 28 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் மைனஸ் 28. ஸோ இப்போ பாருங்கள் இங்கே 4 இருக்குது 32 இருக்குது, ஆனால் இங்கே 60 இருக்குது, ஆனால் இங்கே 28 இருக்குது. ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன்னா 60லேருந்து 28 மைனஸ் பண்ணிடுங்க. 60லேருந்து 28 மைனஸ் பண்ணால் எனக்கு 32 கிடைக்கும். ஓகே, இனி நான் என்ன பண்ண போகிறேன்னா 28 அந்த பக்கம் கொண்டு போக போகிறேன், 32 இந்த பக்கம் கொண்டு போக போகிறேன். ஓகேங்களா? மைனஸ் 28 அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 28 கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்கே 60 இருக்குது ப்ளஸ் 32 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 32. அப்போ 28 இருக்கக்கூடிய பிளேஸில் நான் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ 4 இஸ் ஈக்குவல் டு 32 அப்படியே எழுதிருங்க, மைனஸையும் அப்படியே எழுதிருங்க. மைனஸ் இருக்கனால ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. 28 இருக்கக்கூடிய பிளேஸில் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 60 மைனஸ் 32. ஓகே, 4 இஸ் ஈக்குவல் டு 32 மைனஸை இன்சைட் மல்டிபிள் பண்ணுங்கள். மைனஸ் இன்டூ ப்ளஸ் என்ன ஆயிரும் மைனஸ், மைனஸ் 60 மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் 32. நெக்ஸ்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு இங்கே 32 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 32 இன்டூ 2ன்னு எழுத போகிறேன். ஸோ அப்போ தான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இங்கே எக்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதாவது 32 இன்டூ எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் 32 இன்டூ 2, அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் என்னது 2. ஓகே, நெக்ஸ்ட்டு
ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ஆனால் இங்கே என்னது இருக்குது -60 இருக்குது. ஸோ இதை வந்து நான் ப்ளஸ்ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் 60 எந்த நம்பர் கூட மல்டிபிள் பண்ணால் 60 கிடைக்கும்? 60யை 1 கூட மல்டிபிள் பண்ணோன்னா 60 தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ எப்படி எழுத போகிறேன்னா +60 எழுதிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த 1ல் நான் மைனஸ் இன்டூ -1 எழுதிக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள் 60 இன்டூ -1 என்னது -60. ஸோ அதான் இந்த டேர்மை நான் இப்படி சேஞ்ச் பண்ணி எழுதியேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த டேர்மை பாருங்கள் 4 இருக்குது, சேம் அதே மாதிரி இங்கேயும் 4 இருக்குது. இஸ் ஈக்குவல் டு 32 இருக்குது, இங்கே 32 இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ் இருக்குது, ஆனால் எக்ஸ் கூட பிளேஸில் இங்கே என்னது இருக்குது 2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது, அதே மாதிரி ப்ளஸ் 60y இருக்குது. அதே மாதிரி இங்கே 60y இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே -1 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ -1. ஓகே, ஃபைனலாக கொஸ்டினில் கேட்டிருக்கிறது மாதிரி எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். 9th சம் சால்வ் பண்ணலாம். A positive integer when divided by 88 gives the remainder 61. அதாவது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்குது. ஸோ அதை வந்து டிவைடட் பை 88ஆல் டிவைட் பண்ணுறோம், அதனால அதை வெளியே எழுதணும். நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் 61. ஸோ 88ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து என்னென்னா 61 கிடைக்குதான். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி எழுதலாம்? சேம் எப்போவுமே உள்ளே இருக்கக்கூடியது ஏயோட வேல்யூ. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு வெளியே இருக்கக்கூடியது பியோட வேல்யூ. ஸோ பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 88. கியூவோட வேல்யூவை பற்றி சொல்லவே இல்லை, அதனால் கியூன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் ரிமைண்டர் என்னது 61. அப்போ ஆரோட பிளேஸில் 61 எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் வில் பி த ரிமைண்டர் வென் த சேம் நம்பர் இஸ் டிவைடட் பை 11. அதாவது சேம் நம்பர் தானா? ஸோ அது என்னன்னு கொடுக்கல. ஸோ அதை வந்து டிவைடட் பை 11ஆல் டிவைட் பண்ணுறாங்க. டிவைட் பண்ணும்போது வாட் வில் பி த ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம்? உள்ளே இருக்கக்கூடியது ஏயோட வேல்யூ. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு வெளியே இருக்கக்கூடியது பியோட வேல்யூ 11. கியூவை அப்படி எழுதிக்கலாம். ப்ளஸ் ரிமைண்டர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆரையும் அப்படி எழுதிடலாம். ஸோ இங்கே ஆரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இக்குவேஷனை நான் இந்த ஃபார்மெட்டு கொண்டு வரணும். ஓகே, சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இடிஏ அந்த இக்குவேஷன் எழுதிக்கிறேன். என்னது? ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ ப்ளஸ் ஆர் வேர் 0 லெஸ் தேன் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் பின்னு எழுதிக்கலாம். ஓகே ஓகே, இங்கே நம்மளுக்கு ஏயோட வேல்யூ கொடுக்கல, அதனால் ஏ அப்படியே எழுதிக்கலாம். ஸோ 88. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இந்த ஃபார்மெட்டு கொண்டு வரணும். இங்கே என்னது இருக்குது? 11 இருக்குது. ஸோ அதனால் 11 வந்து நம்ம காமனாக வெளியே எடுக்கணும். ஸோ அதனால் இந்த 88 எப்படி மாற்றலான்னா 11 இன்டூ 8ன்னு மாற்றலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 11 8 சார் 88 தான். ஸோ அதனால் 11 இன்டூ 8ன்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கியூவை இதுக்கு கூட சேர்த்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சேம் அதே மாதிரி இந்த 61 எப்படி எழுத போகிறேன்னா 5 இன்டூ 11 ப்ளஸ் 6ன்னு எழுத போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள் 5 11 சார் 55 ப்ளஸ் இந்த 6 அப்படியே எழுதிடுங்க. 55ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 61 தான் கிடைக்கும். ஸோ அதனால் அதை இப்படி நான் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ ஏ அப்படி எழுதிக்கலாம். ஸோ இங்கே 11 இருக்குது. ஸோ அதனால் இப்போது இவ்வளோ டேம். ஸோ இதில் ப்ளஸுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு டேம். ஸோ இது 11 ப்ளஸுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு டேம், ப்ளஸுக்கு அடுத்து இருக்கக்கூடியது இன்னொரு டேம். ஸோ இப்போ இந்த 2ல் இருந்து நான் 11 காமனாக வெளியே எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ அப்போ இப்போ பாருங்கள் இதில் இருந்து 11 வெளியே எடுத்துட்டோம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 8Q மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சென்டரில் ப்ளஸ் சேம் அதே மாதிரி இதில் இருந்து 11 காமனாக வெளியே எடுத்தால் பேலன்ஸ் என்னது இருக்கும்? 5 மட்டும் இருக்கும். ஓகே, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ப்ளஸ் 6. ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஃபார்மெட்டு இது ஆக்கியாச்சு. ஏ இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் ஏ இருக்குது. ஸோ 11 இருக்குது, இங்கேயும் 11 இருக்குது. கியூ இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே இவ்வளோ வேல்யூ இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கியூனே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது, அதே மாதிரி ப்ளஸ் அதே மாதிரி ஆர் இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே என்னது இருக்குது? 6 இருக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரை 11ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 6 கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ எழுதிக்கலாம். therefore 6 இஸ் த ரிமைண்டர்னு எழுதிக்கணும். 6 இஸ் த ரிமைண்டர். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 10th சம் சால்வ் பண்ணலாம். ப்ரூவ் தட் 2 consecutive பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோப்ரைம். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னால் என்னென்னா நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது அது 1லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். 1 2 3. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னால் அடுத்தடுத்த நம்பர். ஸோ கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னாலே அடுத்தடுத்த நம்பர். இப்போ 2னா 2க்கு அடுத்த நம்பர் என்னது? 3. சேம் அதே மாதிரி 10னா 10க்கு அடுத்த நம்பர் என்னது? 11. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பர் தான் என்னென்னா கான்சிக்யூட்டிவ் நம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கோப்ரைம். ஸோ ஃபஸ்ட்டு கோப்ரைம்னா என்னென்னா ஸோ ஏதாவது ஒரு 2 வேல்யூ, ஸோ அந்த 2 வேல்யூவோட HCFோட வேல்யூ 1. ஸோ இந்த மாதிரி வந்துன்னா அதுதான் கோப்ரைம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ப்ரூவ் பண்ண கேட்டிருக்குன்னா ப்ரூவ் தட் 2 consecutive பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், அதாவது ஏதாவது ஒரு 2 கான்சிக்யூட்டிவ்ஸ் நம்பர்ஸை எடுத்து அது ஆல்வேஸ் கோப்ரைம். ஸோ அதாவது வேறு எதுவுமே இல்லை.
ஸோ அதாவது நம்ம ரெண்டு கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துருப்போம் இல்லையா, ஸோ அந்த ரெண்டுக்குமே HCF கண்டுபிடிக்கணும். HCFோட வேல்யூ 1, ஸோ அந்த மாதிரி வந்துன்னா அது கோப்ரைம். ஓகேங்களா, ஸோ அதுதான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணணும். ஓகே, சொல்யூஷன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு 2 கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸை சூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன இல்லைனா, ஸோ எழுதிக்கிறேன், லெட் த 2 consecutive integers b 1 n next and n plus 1. அதாவது மீனிங் என்னன்னா, இப்போ நான் 2 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 2க்கு கூட 1 ஆட் பண்ணாதான் 2க்கு அடுத்த நம்பர் 3 கிடைக்கும். 2 + 1 3. சேம் அதே மாதிரி இப்போ n, ஸோ என்ன எடுத்துக்கிட்டேன்னா n-க்கு கூட 1 ஆட் பண்ணாதான் அடுத்த நம்பர் கிடைக்கும். ஸோ அதான், ஸோ இப்போ இந்த 2 நம்பர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, சேம் அதே மாதிரி EDA, ஸோ அந்த மெத்தட் தான். EDA அந்த ஈக்குவேஷன் என்னது, A = B × Q + R where 0 ≤ R <B. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 2 நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த 2 நம்பரில் பெரிய நம்பர் என்னது, n + 1. ஸோ அதுதான் ஏயோட வேல்யூ. அப்போ ஏயோட பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். n + 1 = சின்ன நம்பர் பியோட வேல்யூ. அப்போ பியோட பிளேஸில் என்னன்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்போ மாதிரி தான் பெரிய நம்பரை உள்ளே எழுதிருங்க, n + 1. சின்ன நம்பரை வெளியே எழுதுங்க. ஓகே, 1 × n n தான். ஓகே, இப்போ இது வந்து 0 ஆயிரும். இந்த 1 இனிமேல் கீழே இறக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ குவாஷன்டோட வேல்யூ என்னது, 1. ஸோ அப்போ Qவோட பிளேஸில் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ரிமைண்டர் என்ன வந்திருக்கு, 1 வந்திருக்கு. ஸோ எப்போவுமே HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரிமைண்டர் 0 ஆகணும். 0 ஆகுறது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஓகே, அப்போ எழுதிக்கலாம். R = இங்கே நம்மளுக்கு 1 கிடச்சிருக்கு, இஸ் நாட் = 0. ஓகே, திரும்ப சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ 1க்கு அடுத்த இருக்குது என்னது, n இருக்குது. ஸோ அதை இப்போ உள்ளே எழுதிருங்க. ஸோ எப்போ மாதிரி தான் உள்ளே இருக்கக்கூடியது ஏயோட வேல்யூ, வெளியே இருக்கக்கூடியது பியோட வேல்யூ. ஸோ வெளியே 1 இருக்குது. ஓகே, சால்வ் பண்ணலாம். 1 × n என்னது, n தான். ஸோ இப்போ மைனஸ் பண்ணி பாருங்கள், 0 கிடைக்கும். ஓகே, இப்போ குவாஷன்டோட வேல்யூ n. அப்போ எழுதிக்கலாம் × n ப்ளஸ் ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு, 0 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஆரோட வேல்யூ 0 ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அப்போ 0 வரும்போது பியோட பிளேஸில் இங்கே என்னது இருக்குது, 1 இருக்குது. ஸோ இதுதான் இங்கே HCF. அப்போ எழுதிக்கலாம் HCF ஆஃப் n and n + 1 is 1ன்னு எழுதிக்கணும். ஓகே, நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ எப்போவுமே அடுத்தடுத்த 2 கான்சிக்யூட்டிவ்ஸ் நம்பர்ஸ் வந்து எப்போவுமே கோப்ரைமாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ வேணால் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இப்போ நான் 2 எடுக்கிறேன். 2க்கு அடுத்த நம்பர் என்னது, 3. ஓகேங்களா, ஸோ இப்போ 2 வந்து 1 டேபிளுக்கும் போகும், 2 டேபிளுக்கும் போகும். சேம் அதே மாதிரி 3 வந்து 1 டேபிளுக்கும் போகும், 3 டேபிளுக்கும் போகும். ஸோ இதில் காமனான விஷயம் என்னது, 1. ஸோ இதுலேயும் 1 இருக்குது, இதுலேயும் 1 இருக்குது. ஸோ அப்போ HCFோட வேல்யூ 1. ஸோ ரெண்டுக்குமே 1. சேம் அதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து ஏதாவது 2 வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா அதோட HCFோட வேல்யூ கண்டிப்பாக 1 தான் கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ ஃபைனலாக எழுதிக்கலாம், கொஸ்டின்லேருந்து எழுதிக்கலாம். therefore 2 consecutive positive integers are always coprime. ஸோ இது வரைக்கும் நீங்கள் அப்படியே எடுத்து எழுதணும். ஓகே, எழுதலாம். therefore 2 consecutive positive integers are always coprime. ஓகே, நம்ம ப்ரூவ் பண்ணனால hence proved-ன்னு எழுதிருங்க. hence proved. ஓகே, ஸோ இந்த சம் இவ்வளோதான். இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.